ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இந்தியன் மாம்ஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் தவறாமல் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேபிகார்ன் 65 செய்கிறதுக்கு 2 பேக்கெட், அதாவது 360 கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்துருக்கேன். அந்த பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் சூடு பண்ணிக்கிறேன். அதில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் விட போகிறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த வாட்டர்லேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பேபிகார்ன்லாம் ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மைதா 4 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 6 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 heaped டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், டர்மெரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 heaped டீஸ்பூன், சால்ட் 3/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இதோட ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம வச்சுருக்க இந்த பேபிகார்னையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் ஒரு 2 to 3 பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வாட்டர் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்ததும் ஃபைனலாக இதில் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வாணலியில் இந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த பேபிகார்னை எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வர மாதிரி எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடிய எந்த ரெசிபியுமே நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக பேபிகார்ன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முதல்ல ஃப்ரை பண்ண மாதிரியே செகண்ட் பேட்ச் ஆஃப் பேபிகார்னும் போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி பேபிகார்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மசாலாவில் மேரினேட் பண்ணி உடனேவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடணும் அப்படின்னாலும் மேரினேட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறமாவும் ஃப்ரை பண்ணலாம். அது கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்ஷனை பொறுத்தது தான். ஏன்னா டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ நான் பார்த்திங்கன்னா மசாலாவில் மேரினேட் பண்ணி உடனே தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுட சுட ரொம்பவும் கிறிஸ்பியான பேபிகார்ன் 65 எவ்வளோ சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்கை நீங்கள் கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாங்க. இந்த ஸ்நாக்கை கிட்ஸுக்கு செஞ்சு தந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிட்ஸ் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்நாக் கிட்டத்தட்ட சிக்கன் 65 போலவே தான் இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.